ராஜேஸ்வரி, தொடர்ந்து லாகூர், கராச்சி மற்றும் ராவல்பிண்டியில் கிரிக்கெட் மைதானம் ஆகிய இடங்களில் ட்ரோன் தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இஸ்லாமாபாத்தில் இப்போது பல இடங்களில் சைரன் ஒலி ஒலிக்கப்படுகிறது. இது விமானப்படை தாக்குதலுக்கு முன்னதாக அல்லது ட்ரோன்கள் தாக்குதலுக்கு முன்பாக இந்த சைரன் ஒலி ஒலிக்கப்படுவது வழக்கம். ஏற்கனவே லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி ஆகிய நகரங்களில் சைரன் ஒலித்த அடுத்த சில மணி நேரங்களில் இந்த ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதில் லாகூரில் நடைபெற்ற அந்த ட்ரோன் தாக்குதலில் லாகூர் நகரின் வான் பாதுகாப்பு அமைப்பு முற்றிலும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் ட்ரோன் தாக்குதல் மூலமாக. அதனால் பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்திலும் இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்துமா என்ற பதற்றம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் குஜராத் உள்ளிட்ட அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோடு மற்றும் எல்லையோரங்களில் தொடர்ந்து 15 இடங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதால்தான் தாங்கள் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் லாகூர் நகரின் அந்த பாதுகாப்பு முறையையே, வான் பாதுகாப்பு சிஸ்டத்தையே முழுமையாக ராணுவம் சிதைத்ததாக சற்று முன்பு வெளியிடப்பட்ட அந்த செய்தி அறிக்கையில், இந்திய மத்திய பாதுகாப்புத்துறையின் செய்தி அறிக்கையில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் ராவல்பிண்டியில் கிரிக்கெட் மைதானத்தின் அருகே ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் அங்கு நடைபெற இருந்த கிரிக்கெட் போட்டிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இந்திய எல்லையிலும் பாகிஸ்தான் ராணுவம் 15 இடங்களில் தாக்குதல் நடத்தியதால் 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இதனால் பாகிஸ்தானின் அந்த தாக்குதல் திறனை முறியடிக்கும் வகையில் அல்லது தாக்குதல் திறனை குறைக்கும் வகையில் அவர்களது நிலைகள் மற்றும் அந்த பாகிஸ்தானின் ராணுவ வீரர்கள் முகாமிட்ட பகுதிகளில் இப்போது சிறிய அளவிலான தாக்குதலை இந்தியா தீவிரப்படுத்தியிருக்கிறது. அதற்குதான் இந்த ஹார்பி ட்ரோன் என்ற ஒரு புதிய வகை ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, அது தற்கொலைப்படை ட்ரோன்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அந்த ட்ரோன்களோடு வெடிமருந்துகள் பொருத்தப்பட்டு அவை தாக்குதல் இலக்கை அடித்து அதோடு அழிந்து விடக்கூடிய அளவுக்கு அதனுடைய செயல்திறன், தொழில்நுட்ப திறன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய ஹார்பி ட்ரோன் மூலமாக பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திலும் அடுத்த தாக்குதல் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. என்றால் அங்கு சைரன் ஒழிக்கப்படுவதால், அபாயச்சங்கு ஒழிக்கப்படுவதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அங்கு வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். இதே போன்று 3 நகரங்களில் வெளியேற்றப்பட்ட சில நிமிடங்களில் தாக்குதல்கள் நடைபெற்று இருக்கின்றன. இருந்தபோதிலும் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதலில் அங்கு பாதிப்பு இல்லை என்றும், பாகிஸ்தானின் கண்காணிப்பு அமைப்பு மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்பு உள்ளிட்ட இடங்களில் மட்டுமே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவர் மட்டுமே உயிரிழந்திருப்பதாக இதுவரை தகவல் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் தொழில்நுட்ப இந்த ரேடார் கண்காணிப்பு, வான் பாதுகாப்பு சாதனங்கள் அனைத்தும் நிர்மூலமாக்கப்பட்டு வருகின்றன. இதே போல பாகிஸ்தான் தலைநகரும் இந்தியாவின் தாக்குதல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இதனால் இன்று இரவு இரு நாடுகளுக்கிடையே அடுத்த கட்டமாக மிகப்பெரிய தாக்குதல் நடவடிக்கைகள் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ள நிலையில் இன்று அடுத்த கட்டமாக மிகப்பெரிய தாக்குதல் இரு நாடுகளுக்கிடையே நடைபெறுமோ என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக இந்த ட்ரோன் தாக்குதல்கள் இப்போது நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. ராஜேஸ்வரி.